ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க இன்றைக்கும் தேவனுடைய வசனத்திற்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஞானத்தை உண்டாக்குகிறது, எங்களை தேற்றுகின்றதாக இருக்கிறது, எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நாங்கள் விசுவாசத்திலும் வளரும்படியாக உம்முடைய வசனம் எங்களுக்கு எவ்வளவோ உதவுகிறது என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம் அப்பா. பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, தேவனின் வசனம் நமக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்கிறது, நமக்கு ஞானத்தை அது கொடுக்கிறது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை அது பெருக்குகிறது இல்லையா? நம்ம செய்கிற ஜபத்திலே கூட நாம் கேட்கிறவைகளை தேவன் கேட்கும்படியாய், தேவன் தந்தருளும்படியாய் அர்த்தமுள்ள ஜபத்தை ஆவியினாலே ஏவப்பட்டு ஜபங்கள் செய்ய பழகி கொள்ளுங்க. ஏதோ ஒரு வழக்கமாக எப்பொழுதும் போல என்பாங்க பாருங்க. அதே வார்த்தைகளோடு, அதே சொற்களோடு, அதே ஜபத்தை செய்து நான் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறேன் என்று நினைத்தால் அது புத்தியீனம். தேவனுடைய வசனத்துக்கு செல்வோம் பாருங்க. இன்றைக்கு அநேகம் பேர் ஒரு பதட்ட நிலையில ஓடுகிறாங்க. ஒரு சிலரோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்பாங்க பாருங்க. அப்படி என்றால் ஒவ்வொன்றையும் பொறுமையாய், உறுதியாக, முழுமையாய் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவசர அவசரமா செய்து கொண்டு அநேக காரியங்களை செய்தேன் என்பவர்களை விட திடங்கொண்டு சரியாக ஏற்ற நேரத்தில் முடிப்பது என்பது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க எல்லாருக்கும் சிறு வயதுல இந்த கதையை சொல்லித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் கதைகள் என்பீங்கன்னா, கதைகளும் உண்மைகளும் நமக்கு உணர்ந்து கொள்ள சொல்லப்பட்டது. ஏசாண்டவர் ஊமைகளால தான் அநேகம் பேசினார் பாருங்க. முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்ததாங்க, தெரியுமா? முயல் என்ன செய்தது? கடகட கடவென்று ஓடிவிட்டு சென்று விட்டது. ஆமையும் ஸ்டடியா மெல்லமா அது நிம்மதியாக நடக்கிறது. முயல் பாருங்க, கொஞ்ச தூரம் முன்பு சென்று பின்னாடி திரும்பி பார்த்து இந்த ஆமையை காணவே காணும், எப்போ வருமோ எப்பொழுது வருமோ என்று சொல்லி அந்த மரத்தின் கீழே ஒரு சின்ன தூக்கம் போட்டதாங்க. இதற்குள்ள தூங்கி எழுவதற்குள்ள ஆமை இலக்கை அடைந்து விட்டது. அது போல நாம எதேதோ செய்து விட்டோம் என்று நினைத்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காய் விடுவது, நின்று விடுவது. அவசர அவசரமா செய்ய நினைக்கிறவர்கள் எப்போதுமே அவங்க முடிக்க மாட்டாங்க. யாராவது வீடு கட்ட நினைத்தால் அவன் உட்கார்ந்து அதற்கேற்ற தகுதி எனக்கு இருக்கிறதா, சம்பாத்தியம் எனக்கு இருக்கிறதா, என்னுடைய டார்கெட் என்ன, நான் எப்பொழுது முடிப்பேன், அதற்கு நான் எவ்வளவு செலவு செய்கிறேன், அதனால எனக்கு எவ்வளவு பிரயோஜனம், இது என்னால முடியுமா என்று ஆலோசித்து தொடங்கினால் கட்டி முடிப்பானா? பக்கத்துல அவங்க இவங்க கட்டுகிறாங்கன்னு அங்கிருந்து கடன் வாங்கி எப்படியோ கட்ட தொடங்கினால், அப்படி தொடங்கினவங்க அநேகர் வேலைகள் அங்கங்கே நின்று விடுவது என்பதை பார்க்கிறோம். ஒரு முறை பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். சாலமோனின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவன் ஞானத்தை பெற்ற பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இது. அதை இந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, யோசித்து பார்க்கிறாரு. சூரியனுக்கு கீழே பூமியில நடக்கிறதை பார்க்கிறார். ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகம் போதாது. ஓடுகிறவர்கள், அதாவது நன்றாக வேகமாக ஓடுகிறவர்கள், அப்படி வேகமா இருக்கிறவர்கள் ஓட்டத்திலே ஜெயிக்க மாட்டார்கள். யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது.
தயவு கிடைக்கிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. என்னங்க வித்தியாசமா இருக்கு? வேகம் உள்ளவர்கள் ஓட்டத்திலே ஜெயிப்பார்கள், பலவான்கள் யுத்தத்தில் ஜெயிப்பார்கள், ஞானம் உள்ளவர்கள் பிழைப்பை சம்பாதித்துக் கொள்வார்கள், அறிவுள்ளவர்கள் தயவை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று சொல்ல வேண்டியதற்கு பதிலாய் நீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாலும் நீங்கள் சில முறை ஜெயிக்க மாட்டீர்கள், தோற்று போவீர்கள். நீங்க எவ்வளவு பலவானாக இருந்தாலும் நீங்களும் கூட யுத்தத்திலே ஜெயிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு என்றாலும் ஆகாரத்தை கூட சேர்த்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு, சம்பாதிக்க முடியாத நிலைமைக்கு சென்று விடுவீங்க. அறிவோடு எதையோ செய்து யாருடைய அனுகிரகத்தையாவது, யார் ஃபேவரையாவது பெறலாம் என்று நினைக்கிறவங்க பெறமாட்டார்கள். ஆமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ஒருவன் நன்றாக ஓடுகின்றான், அவன் என்னை விட முன்பே சென்று விட்டான் என்று நினைக்கிறவனை நீங்க எப்பொழுதும் தாண்டி போகவில்லையா? யோசித்து பாருங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை விட முன்னாடி போய்விட்டானு என்று நம்ம இந்த ஓட்டப்பந்தயம் பார்ப்போம் பாருங்க. ஒரு சிலர் ஓடும்போது இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைப்போம். இவங்க தான் ஜெயிப்பார்கள். கடைசி லாப்புக்கு வர வரைக்கும் அவங்க முன்பு சென்று கொண்டிருப்பாங்க. அவ்வளவு வேகமா ஓடுவதனால அங்க சோர்ந்து போவாங்களோ என்னமோ, அங்க ஸ்லோ ஆகி விடுவாங்க. பின்னாடி இருக்கிறவங்க அப்பொழுது வர பொறுமையா ஓடினவர்கள் வெள்ளத்தெல்லாம் பயன்படுத்தி ஜெயித்து விடுவாங்க. அநேக முறை பலத்தினாலே அல்ல, அதற்கு பிளான், அதாவது அதனுடைய என்ன சொல்லுவோம், அதை திட்டமிடுவதன் மூலமாக வெற்றியை பார்ப்போம். தேவன் திட்டங்களை கொடுப்பார். கிதியோனே, ரொம்ப கொஞ்சம் பேரா இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய சேனை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தார். கொஞ்சம் பேரை வைத்து அநேகரை ஜெயிக்க முடிந்தது. எப்பொழுதுமே நினைவுல கொள்ளுங்க, உங்களுக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், எவ்வளவு வேகமாக ஓடினாலும், எவ்வளவு சக்தி இருந்தாலும், திறமை இருந்தாலும், இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்னங்க, சமயமும் தேவ செயலும். சிலர் அதிர்ஷ்டமாக ஏதோ லக்கியா வந்துவிடும் என்று நினைப்பாங்க. அப்படி அல்லங்க. அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது அது தேவன் தருகிற வாய்ப்பு, அது தேவனுடைய நேரம். அது தேவனுடைய நேரத்திலே நாம ஜெயிப்போம் அவர் உதவியோடு. தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளின் நிமித்தம் சிறியவர்கள் பெரியவர்களை கூட ஜெயிக்க முடிவது நாம பார்க்கிறோம். 6 முழமும் 1 விரலும் உயரமா இருந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தேவன் பயன்படுத்தியது ஒரு சின்ன தாவீது. அநேக முறை நாம பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லது தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையை நம்புகிறது இல்லை. எப்பொழுதும் உங்க இயலாமையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களை விட மற்றவங்க ரொம்ப வேகமா இருக்கிறாங்க, ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க, ரொம்ப பலமா இருக்கிறாங்க, ரொம்ப முன்னுக்கு செல்லுகிறாங்க என்று அவங்களை பார்த்து பொறாமையும் படாதீங்க. தேவனை தாண்டி இன்னும் வேகமாய் ஓடுகிறவனும் உதவ மாட்டான். தேவனை பார்க்கிலும் ஒருவன் அவரோடு நடக்காமல் பின்னாக ஓடுகிறவனும் உதவ மாட்டான். அதனாலதான் வேதத்துல புத்தியும் ஞானமும் இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். குதிரைகளை போல இருக்காதீங்க, கோவேறு கழுதையை போல இருக்காதீங்க. குதிரை என்ன செய்யுங்க? முன்னாக ஓடிடும். கழுதை என்ன செய்யும்? பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும். உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன். சோ யாரோடவோ ஒப்பிடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் விட்டு விடணுங்க. நீ பலன் இருக்கிறதுனால நீ ஜெயித்து விட்டாய், உனக்கு ஞானம் இருப்பதால நீ சம்பாதிச்சுட்ட, உனக்கு படிப்பு இருந்ததுனால இந்த வேலை கிடைத்தது, என்னங்க நீ ரெக்கமெண்டேஷன் இருந்ததுனால பெரிய ஆள் ஆகிவிட்டாய் என்று நினைக்கின்ற மனப்பான்மையை விட்டுட்டு, என் தேவன் தம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக செய்வார். எனக்காக தேவன் தீர்மானித்த ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பும் இருக்கிறது.
தேவன் கொடுக்கிற வாய்ப்புகள் ரொம்ப விலையுயர்ந்ததுங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய நேரத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்னதை பயன்படுத்தினாலும் பெரிய வெற்றிக்கு அது காரணமாகும். உங்களுக்கு எப்போது எது அவசியமோ அப்போது நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வார்த்தை, சின்ன ஞானம், சின்ன வேலையை நீங்க செய்யும் போது பெரிய காரியங்களை சாதிக்க காரணமாகும். அது எப்பொழுதும் கூட முன்னுக்கு போகின்றவர்களை பார்த்து பதறாதீங்க, ஒப்பிட்டு கொண்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இல்லாமல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறவன் மணலின் மேலே வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பானவன். மணல் மீது வீடு கட்டினால், அப்படி என்றால் அஸ்திபாரம் போடாமல் வீடு கட்டினால் சீக்கிரம் கட்டிவிடலாம், செலவு கூட குறையும் இல்லையா? சீக்கிரமா முடிச்சிடலாம் பில்டிங்க. ஆனால் அஸ்திபாரம் போட்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு அதுல எத்தனை மாடி கட்டினாலும் அது தாங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இன்னும் ஆழமா இன்னும் பலமா போடுவாங்க. அவன் செய்கிறது யாருக்கும் தெரியாது, பூமி கீழே இருக்கும், அது ரொம்ப முதலீடு செய்வாங்க. ஆனால் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு கட்டி முடிக்க தாமதமாகுமோ என்னமோ, ஆனால் காற்று அடிக்கும் பொழுது, புயல் வரும்போது மணலின் மீது பாருங்க கட்டப்பட்ட வீடு விழுந்து விடும். அது பாருங்க மொத்தம் அழிந்து விடும். ஆனால் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்ட வீடு காற்றும் மழையும் தாண்டி புயலையும் தாண்டி நின்று கொண்டிருக்கும். உஃப் என்றால் பறந்து போவதற்காக அவசரப்படாமல் தேவனுடைய நேரம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தையின்படியாய் நீங்க செய்வது உங்களுக்கு எப்போதும் நிற்கும். நீங்க வெற்றி பெறுவீங்க, நீங்க அதை செய்து முடிப்பீங்க. அவசர அவசரமா திருமணம் செய்யாதீங்க பிள்ளைகளுக்கு. அவசர அவசரமா வீடு கட்டாதீங்க, வீடு வாங்காதீங்க. அப்பொழுதுக்கு அப்போது யோசனை வந்தது என்று ஏதோ வாங்கணும்னு உங்க சக்திக்கு மிஞ்சியதை இஎம்ஐல கட்டி கொள்ளலாம்னு நினைத்து புத்தி இல்லாம வாங்கி இன்றைக்கு கடன்ல இருக்கிறவங்க இருப்பதையும் இழந்து போகிறவங்களை எத்தனையோ பேரை பார்க்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பலன் இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், தேவ தயவு உங்களுக்கு இல்லாவிட்டா, தேவன் தரும் வாய்ப்பு உங்களுக்கு இல்லாவிட்டா, தேவனுடைய நேரமாய் அது இல்லாவிட்டா வெற்றி பெற மாட்டீங்க, நிறைவு பண்ண மாட்டீங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. அதனால தேவனுடைய வசனம் என்னும் அஸ்திபாரத்தின் மேலே நம்முடைய வாழ்வை கட்டிக்கொள்ளுவோம், குடும்பங்களை கட்டிக்கொள்ளுவோம், நம்முடைய தீர்மானங்களை வசனத்திற்கேற்றபடியாக செய்வோம். என்னால ஓடிவிட முடியும் என்று நினைக்கிறவன் கூட தோற்று போகலாம். எனக்கு பலன் இருக்கு, நான் ஜெயிப்பேன் என்கிறவன் தோற்று போகலாம். எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் ஆகாரத்தை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிறவன் பசியிலே சாகலாம். எப்பொழுதும் தேவனின் நேரத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ள சொன்னாருங்க. எறும்புகள் கோடை காலத்திற்காக அறுப்பு காலத்திலே ஆகாரத்தை சேர்த்து வைக்குமாம். சுற்றி எல்லாருக்கும் பஞ்சம் இருக்கிற நேரத்திலும் யோசேப்போ நிறைவாக இருந்தார், எல்லாருக்கும் அவர் உணவும் கொடுத்தார். அதற்கு காரணம் தேவனுடைய யோசனை, தேவனின் சித்தம், தேவனுடைய ஞானம், தேவன் தந்த வாய்ப்பு. நமக்கு அதிர்ஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் என்பது எதுவும் கிடையாது. ஆனால் தேவனுடைய நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் போல இருக்கும். தேவன் கொடுக்கிற வாய்ப்பு பெரிய பாக்கியத்தை போல இருக்கும். தேவனுடைய நேரத்திலே செய்கிற எதுவா இருந்தாலும் சரி, அது நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொன்றிற்கும் நேரம் உண்டென்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதே பிரசங்கியில் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நேரம் உண்டு. அது எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். தவிர எப்பொழுது நினைத்தால் அப்போது, எது நினைத்தால் அதை, ஏதோ ஒன்றை நம்முடைய இஷ்டம் போல செய்யும்படி முயற்சித்தால் நாம ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, சாதிக்க முடியாது. தோற்று போனவங்களா இருக்கிறீங்களா? வெற்றி வாழ்க்கை வேண்டும் நினைக்கிறீங்களா? வசனம் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நீங்க கட்டப்படுங்க. தேவனுடைய வசனத்தை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தின் நடத்துதலோடு
தேவ சித்தத்தோடு ஒவ்வொரு அடியும் வைங்க. யோபு சொன்னது போல நான் போடுகிற ஒவ்வொரு அடியும் நெய்யிலே விழுந்தது என்றார். அப்படி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் அவரே. நம் எண்ணங்கள், நம் யோசனைகள் அநேகம் வருமானால் அது எது தேவனுடையது என்று தெளிவுபடுத்துகிறவர் ஆண்டவராகவே. அவருடைய சித்தத்தை செய்ய கற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபம். பரிசுத்தரே அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு பணம் இருக்கிறது, என்னால கட்ட முடியும். எனக்கு ஞானம் இருக்கிறது, என்னால சம்பாதிக்க முடியும், பாஸ் ஆக முடியும். எனக்கு பலன் இருக்கிறது, என்னால் ஜெயிக்க முடியும். எனக்கு சுறுசுறுப்பு உண்டு, நான் எதையானாலும் எப்பொழுது வேணாலும் செய்வேன் என்று சுய திருப்தியோடு இருந்து நாங்கள் தோற்று போகிறவர்களாக இல்லாதபடிக்கு எங்களுக்கு இருக்கிறவைகளை நீர் கொடுத்தவைகளை உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படியாய் நீர் கொடுத்த வாய்ப்புகளின்படி, நீர் விரும்புகின்ற நேரத்திலே பலவானின் கையில் இருக்கிற அம்புகளைப் போல ஆயத்தப்பட்ட அம்பு கூட்டிலே பத்திரப்படுத்தப்பட்ட அம்பை போல நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்க நீர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி குறிவைத்து அடித்து பெரிய வெற்றிகளை சாதிக்க எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை, பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் தெரியப்படுத்த 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு வெற்றியை கொடுப்பாரு. அவருடைய நேரத்திலே, அவருடைய பலத்திலே, அவருடைய ஞானத்தோடு அவர் கொடுக்கிற வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளும் போது அற்புத காரியங்களை பலவீனர்களா இருந்தாலும், ஒன்றுமில்லாதவர்களா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்மை தேவன் உன்னதமான நிலைக்கு உயர்த்துவார். உங்களுக்கு இல்லாதவர்களை குறித்து கலங்காதீங்க, மற்றவர்களை பார்த்து வருத்தப்படாதீங்க, ஒப்பிட்டு கொண்டு சோர்ந்து போகாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, அவர் எல்லாவற்றையும் நன்மைகளும் உங்களுக்கு தருவார் என்று நம்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14 அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15 அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14 அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15 புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14 மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில் இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15 அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும், உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம்.
இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?